நாடகம் காலத்தின் குரல். பெரும்பாலும் பிள்ளைகளும் வாழ்க்கையில் என்று சொல்லிக்கொண்டு பிள்ளைகளின் தேவைகளுக்கு உணர்வுகளுக்கும் அந்தந்த நேரத்தில் சரியாக புரிந்து வைத்திருக்கின்றோமா, அல்லது அவர்கள் எதிர்காலத்தை சிறப்பாக அமைக்க வேண்டும் என்று இந்த அவசர உலகத்தில் ஒவ்வொரு காலமும் மாறிக்கொண்டிருக்கும் மாற்றங்களுக்கு ஏற்ப நாம் மாற்றிக்கொள்கின்றோமா அல்லது மாற்றிக்கொள்வோமா? வாருங்கள், காலத்தின் குரல் நாடகம் ஆரம்பம். கடவுளே, இவன் ராத்திரி ஏரோபடி என்ற பர்த்டேக்கு போயிட்டு வரணுமா ஸ்லீப் ஓவர். இன்றைக்கு வெள்ளன 7 மணிக்கு வந்துடுவேன் சொன்னவன். நான் இங்க 6 மணிலேருந்து சீலையை கட்டிக்கொண்டு கோயிலுக்கு போவோம்டா அவனை இன்னும் காண இல்லை. இந்த கமிங் சூன் படம் ரிலீஸ் மாதிரி டெக்ஸ்ட் பண்றானே தவிர இன்னும் வந்த பாடு இல்லை. இந்த சூன்ன்றது அவ்வளவு நேரம் எனக்கு உண்மையா தெரியாது. எதுக்கு இவர் இனி வந்து வர கத்த போறாரு. எனக்கு எவ்வளவு வேலை அடக்கு லோண்டி போய்க்கும். எதுக்கு மனவருக்கா ஃபோன் பண்ணி பார்ப்பேன். இவன்ட்ட நம்பர் எல்லாத்தையும் ஸ்பீட் எல்லாம் போட்டு வைக்க வேணும். ஹலோ ஹலோ அம்மா. யா வருண், எங்க நிக்கிறீங்க? எப்ப வாரீங்க? அம்மா ப்ளீஸ் calm down. I'll be home soon. என்னையா? அம்மா, I said I'll be home soon. அடே சூனண்டா. ஐயோ மை காட் வருண், எங்க ராசா நின்று நீங்க இவ்வளவு நேரம்? நான் எத்தனை நேரம் கூட ஃபோன் பண்ணி நான் சொல்லுங்க பாப்பா. Is your husband home? என்ன என் ஹஸ்பண்ட் ஹோம்? அடே இங்க வா. என்ன கதைக்கிற இங்க? எந்த ஹஸ்பண்டா அது முச்சே அப்பா தானே. கேக்குற சனம் என்னன்னு சொல்லு பாப்பா. Mama, listen. Just because he's my biological father doesn't mean he's my dad. He's always yelling at me. He's always annoying me. Oh my God. அடே இன்னைக்கு சாட்டர்டே அவர் வீட்டுல தான் நிப்ப. சரி நான் மண்டே வரேன். அடே இங்க வா. மண்டே வாரியோ? இப்ப அப்பாவோட என்ன கோவம்? அப்பா உண்ட நல்லதுக்கு தானே சொல்லுற. எதுவா இருந்தாலும் வரும், நான் நீங்கள் அப்பா 3 பேரும் இருந்து கதைச்சு டிசைட் பண்ணலாம். சரியோ? Mama, listen. Communication has to be 2 ways. With Appa, it's not like that. He always talks. He never listens. அப்படி இல்ல ராசா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சரி இங்க வாங்க. அம்மா கதைச்சு உங்களுக்கு ஒரு முடிவெடுத்து தாரேன். சரியோ? நீங்க இப்ப சொல்லுங்க. அம்மா நான் 6 மணிலேருந்து சீலை தோண்டிக்கிறாடா கோயிலுக்கு போறது. உனக்காக தான் பார்த்து கொண்டு நின்றுடா. இங்க வா. உனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யறேன்னு சொல்லு. உனக்கு செய்து வந்துட்டு நான் டக்குனு கோயிலுக்கு போகணும். தெரியுதா சொல்லையா? Wait, Amma. Why are you going to the coil with the other Swami room upstairs? நீ என்ன அடிவண்டி தான் முடிக்க போற. சரியோ? இல்ல நான் சொன்னா இந்த மாதிரி எல்லாம் நீ கதைக்க கூடாது. சரியோ? கோயிலுக்கு போகனா உங்களுக்குள்ள மனதில் ஒரு நிம்மதி வரும், ஒரு பணி வரும், ஒரு நல்ல டிசிப்ளின் வரும். விளங்குதா? இந்த மாதிரி எல்லாம் விதட்டாவதமா கதைக்க கூடாது அம்மாவோட. இப்ப என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு சொல்லு. No, actually, I don't need breakfast. Vishnu's in the car right now. I have to drive him home, but when I come back, I'll probably get Starbucks. Oh, Vishnu is in the car? Yeah. Oh, I see. Okay. அப்ப சரி கொண்டே விட்டுட்டு பாரு. நீ வந்த அப்புறம் தான் நான் கோயிலுக்கு போவேன். சரியோ? மற்றது அப்ப நீ ஸ்டார்பக்ஸ் ஆர்டர் பண்ணி எடுத்து கொண்டு வந்துரு. சரியா? ஓகே ராசா. தெரியுமா பார்த்து கொண்டு இருப்பேன் அம்மா. ஓகே. அப்பாவோட கோவம். அப்பாட கார்ல கேஸ் மடிச்சு கொண்டு இன்சூரன்ஸ் மடிச்சு கொண்டு ஸ்டாவை கடிச்சு கொண்டு திரிகிறாங்க. இவங்கள என்னன்னு சொல்றாரு? சரி இந்த பிள்ளைகளுக்கும் பாருங்க. என்ன படிக்கிறாச்சோ? என்ன? புத்திரனை காணையில போடாது. அது சரி. அவரை சத்து வரையா என்ன பொறுக்கிறானோ? அவன் இப்பதான் வந்துட்டு போறானேன்னு அவன் கேட்கிறான். உங்களோட ஹஸ்பண்ட் இருக்கிறாரோ? நீங்கள் கேட்கிறீங்க உங்களோட புத்திரன் வந்துட்டாரோ? அப்ப உங்க 2 பேருக்குலயும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? என்னத்த சொல்றாப்பா? அப்படி வளர்த்து வச்சிருக்கேன். சரி, அவனை நான் வளர்த்தேன். ஓகே, உங்களை யார் வளர்த்தது? உங்களோட அம்மா தானே. உங்களோட அம்மாவோட வளர்ப்பு சரியில்லை. அது சரி, உங்களோட அம்மாவோட வளர்ப்பு சரியில்லைன்னு உங்களுக்கு இவ்வளவு பெரிய கோபம் வருது. அப்படித்தான் எங்களுக்கு இருக்கு. அது இருக்கட்டும். இவன் தானா வந்தவன். கடவுளே, அவன் வந்தானேன்னு நான் சந்தோஷப்படுறேன். இதுல இவன் தானா வந்தாலும் இல்ல அவனா வந்தாலும் ஈகோ என்னன்னு கேட்கிறேன். நான் உங்களுக்கு என்ன எப்படி வந்துட்டானே குடும்ப பேசான. சரி, வந்தவன் இந்த வேலைக்கு போறது பெரியாத காய்ச்சான். ஐயோ அப்பா, நான் சொல்றத கேளுங்க. அவன் படிச்சு இப்பதான் ஒரு கிழமைக்கு முன்னம் இந்த ஹை ஸ்கூல் முடிஞ்சது. இன்னும் ஒரு 2 மாதத்துல அவன் யூனிவர்சிட்டிக்கு போயிடுவான். அவன் ஏன் சும்மா வேலையெடுத்தினியோ அரிய
என்ன படுத்துறீங்க அவன் தனக்கொண்டு நேரம் வர அவன் போவான் தானே இந்த பேரம் அப்பா உமக்கு தெரியும் தானே இப்ப இந்த படிச்சவங்க சேர கூத்தலாம் என்ன பேரம் நான் படிக்கல 18 வயசுல ஃபுல் டைம் இன்ஜினியரிங் படிச்சு கொண்டு பார்ட் டைமா டியூஷன் தான் ஏர்ன் பண்ணினேன் நான். ஐயோ கடவுளே உங்களோட காலத்தையும் இந்த காலத்தையும் ஒப்புடுறீங்களா நீங்கள் முந்தி எப்படி விளையாடின நீங்க சொல்லுங்க பாப்பா மூண்டு குறும்பட்டி எடுத்து அதுல ஈக்கில போட்டு தேரண்டு இழுத்த நீங்கள் சரியோ இப்ப இவங்க என்ன செய்யறாங்க பென்ஸ் BMW ஓடி திரிகிறாங்க அந்த காலத்தையும் இந்த காலத்தையும் ஒப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்க இப்ப இவ்வளவு வசதி இருக்குது இந்த பிள்ளைகளை போன நல்லா வரலாம் தானே இங்க இப்படியான நாடுகள்ல எவ்வளவுக்கு வசதி கூடுதோ அவ்வளவுக்கு பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கப்பா நீ சும்மா அவங்கள சப்போர்ட் பண்ணி கெடுக்காதப்பா நான் ஒன்றும் அவனை கெடுக்க இல்ல இந்த காலத்து பிள்ளைகளை எதையும் ஃபோர்ஸ் பண்ணி செய்விக்க இயலாது கொஞ்சம் அவங்களோட வழியில போய் அனுசரிச்சுட்டு வழி நடத்த வேணும் நல்ல கதையா இருக்குது பேரண்ட்ஸ் இருந்தா கொஞ்சம் கண்டிப்பா தான் அதுக்கு அப்படி கூட ஆசையில கூட அவனுக்குள்ள தான் நிக்கிறதே இப்ப இவனும் மதனும் ஒன்றா படிச்சான் மதன் எல்லாம் ஹை ஸ்கூல் முடிஞ்சு அடுத்த நாளே வேற எடுத்தோம்னா கொஞ்சம் ஹை ஸ்கூல் முடிஞ்சு அடுத்த நாளே வேற எடுத்தோம்னா கொஞ்சம் அட கடவுளே என்னத்துக்கப்பா போய் மதனையும் வருணையும் ஒப்புடுறீங்க ஏன் ரெண்டு பிள்ளைகளை ஒப்புடுறீங்க நானும் கூப்பிடுறேன் பின்ன இப்ப என்ன செய்யறீங்க மதன் வேலைக்கு போறாங்க இவன் வேலைக்கு போயிலேன்னு சொல்றீங்க மதன் ஜோதிச்சு பாருங்க வருண நாங்கள் முழு பார்வையா இருந்து பார்த்து அவன படிப்புல கவனத்தை செலுத்தி அவனுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்ததால அவனுக்கு 97.3 ஆவரேஜ் எடுத்து அவன் இன்ஜினியரிங் ஸ்கூலுக்கு போறான் இந்த படியன் மதன் பாவம் நல்ல பிள்ளை படிக்கக்கூடிய பிள்ளை ஆனா படிப்புல ஃபுல் டைமா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஏன் அவன் பார்ட் டைமா வேலை செய்து கொண்டு படிக்கிறான் என்ன அப்ப அவனையும் கொண்டு ஒப்புடுறதா நான் ஒப்புடையது அவனை இப்ப வேற அவன் வேலைக்கு போறான் சரியோ அவன் வேலைக்கு போறதால மதன் நாளைக்கு காசு சமைச்சாங்கன்னா 50 வயசுல ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க வாங்க அதுக்கு முதல் நான் சொல்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் யூனிக்கா இருக்கிறீங்க சரியோ மதனுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் டேலண்ட் அதுகள் எல்லாம் வித்தியாசம் எங்களை வேறவனுக்கு இருக்கிறது வித்தியாசம் நாங்கள் சும்மா அப்ளை முறைஞ்சையும் ஒண்டா கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது இப்ப சொல்றீங்க மதன் வேலை செய்கிறான் வேலை செய்து சேர்த்தா அவன் 50 வேலை ரிட்டர்ன் பண்ணணும் உங்களுக்கு முழு விசை ஏன் சொல்லுங்க பாப்பா அவன் வேலைக்கு போய் அவன் தனக்கண்ணொண்டையும் உழைக்க இல்லை சேமித்து வைக்க இல்லை விளங்குதோ இந்த ஸ்டூபிட் பேரண்ட்ஸால அவங்க ஒரு பெரிய வீட்டை வேண்டினதால இப்ப அவன் பேரண்ட்ஸுக்கு தான் ஹெல்ப் பண்ண வேலை செய்யறான் என்ன பாவ தங்களால ஏழு பண்ணாலும் அந்த பெரிய வீட்டை வாங்கிட்டு போய் ஐயோ அது ஏன் கேக்குறீங்க அதுகள் நல்ல வடிவா அழகா ஒரு சின்ன டவுன் ஹவுஸ்ல வடிவா சீவிச்சவிய பிறகு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் எடுக்கிறது தூர போயிட்டீனு சொல்லி போட்டு இவையும் வந்தரப்பட்ட ஒரு பெரிய வீட்டை வேண்டிட்டீனா ஆனா இவர வருமானம் கூட வருமானம் அதே அளவுதான் ஆனா வீடுதான் பெருத்து போச்சு இப்ப மோர்ட்கேஜ் கட்ட வழி இல்லாம இந்த படியன் பார்ட்-டைம் வேலை செய்து ஹெல்ப் பண்றான்னு இந்த ஆனா இது உண்மையா ஸ்டூபிட் பேரண்ட்ஸ் அப்பா இது இப்ப வேற அவன் ஃபியூச்சரையும் கெடுத்து தங்களோட லைஃபையும் கெடுத்து இன்றைக்கு வேற இத்தனை இந்த பிரச்சனை எங்களுடைய ஆளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா மற்றவருக்கு ஷோ ஆட்டும் சரியோ அப்ப வேற இன்றைக்கு எத்தனையோ இளம் குடும்பங்கள் இதனால பிரச்சனை படிச்சு டிவோர்ஸ்ல போய் நிக்கிறது இல்ல அதான் சொல்றேன் என்னண்டா ஆடம்பரமா ஜீவிக்க வேணும் என்று சொல்லி இந்த பேரண்ட்ஸ் ஒன்றுக்கு ரெண்டு வேலை செய்து அதால ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து புருஷனம் பஞ்சாதியும் சண்டை பிடிக்க இதை புள்ளிகள் பார்த்துட்டு எத்தனை புள்ளிகள் ஃபியூச்சர் வீணா போயிட்டு சொல்லுங்க பாப்பா என்னதான் நீ சொன்னாலும் உம்மடையா கொஞ்சம் போகும் என்னடா இந்த புள்ளியதுக்குள்ள இருக்கு இல்லையான்னு சொல்லி அவன்ட்டு அவனோட காட்டி உங்களுக்கு நித்திர வராது மூட காட்சி பிரயோசனம் இல்லை சரியா என்ன சொல்லுப்பா முதலாவது கொண்டு விளையாடணும் இந்த பிள்ளைகளுக்கு நாங்க சொன்னா பிள்ளைகளுக்கு விளங்கணும் தங்கள்ல இருந்து நான் சொல்ற விளங்கணும் சரி சும்மா போங்க ஐயோ சும்மா வாசி வாரன்னு சொன்ன பாப்பா போய் கதை தரோம் கடவுளே இவ்வளவு நேரம் வெளியில நிக்கிறேன்ப்பா ஒரு ஆள் வந்து திறந்திருக்கலாம் தானே டோர ப்ளீஸ் ஐயோ வாசி சோ எனக்கு தெரியும் நீங்கள் வேற நீங்கள் இங்க தெரியும் தானே வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிற வீட்டுல பேரண்ட்ஸுக்குள்ள எப்பவும் ஒரு ஆகியவன் வந்து கொண்டே இருக்குதுங்க அப்ப அதுக்கு என்ன செய்யற சொல்லுங்க பாப்பா இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனையா அவள் தனியா 3rd இயர் முடிச்சு 4th இயர் ஹோட்டலோட இருக்கிறாள் சின்னவன் வேறும் நல்ல யூனிவர்சிட்டி போறாங்க நல்ல மார்க்ஸ் எடுத்து என்ன பிரச்சனை உங்க ரெண்டு பேரும் அதே அவர்கிட்ட சொல்லுங்க வாசி அந்த மனுஷன் அதே ஒரு பிரச்சனை இல்லையாப்பா வாசி இருங்கோ என்னண்டா அக்கா குளிச்சு கொண்டிருக்கிறா வந்துடுவா உங்களுக்கு நான் டீ போட்டுண்டாரன் உங்களுக்கு மாட்டி ஓகே உங்களுக்கு என்ன மாதிரி சரி ஓகே இருங்கோ நான் வாரேன் அப்ப என்னது குப்புறா நம்ம தண்ணியெல்லாம்
பாசமா தானே இருக்கிறாவா? அவ இப்படி ஆக்கள் வந்தா பாசம் பாசம் பொங்கி வடியும். இப்ப நீ போகணுமா வேண்டாம்? சும்மா சொன்னாமா? காட்டும். என்ன புத்தனா இப்படி பெருமூச்சு விடுறீங்க? என்ன செய்யறதப்பா இவன் பெரும் கொடுக்குறாங்க. ஓ அவன் இப்ப சமர் கொடுத்தா நிக்க போறா 2 மாதம். ரைட். அவன் சும்மா இருந்த நேரத்தை போகணும். ஓ. அப்படி ஒரு வேலைக்கு போடாண்டா நோ டோன்ட் bother me. I don't want to go to work. Let me enjoy my summer சொல்லி கொண்டு இருக்கிறான். வாட்ஸ் ராங் வித் இட் புத்தனா? வாட்ஸ் ராங்? இந்த 2 months தானே அவன் இவ்வளவு நாளும் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் செய்து நல்ல காலேஜுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 months என்ஜாய் பண்ண கேட்கறான். விடுங்க ஃபர்ஸ்ட் இயர் போனா அந்த பிள்ளைல அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வேணும். இப்ப என்ன புத்தனா அவனுக்கு 2 months போய் உழைச்சு கொண்டு நீங்கள் என்ன அதுக்குள்ள பெருசா அப்படி ஒன்றும் இல்ல. இப்ப இந்த வயதுல இந்த பொடியங்களை சும்மா விட்டா கெட்டையில போடுவாங்க. இப்போ அவங்களை பிஸியா வச்சிருக்கோம். அது சரி அது சரி. அத வந்து வாசி வரிவா அன்பா பொறுமையா சொல்ல வேணும். என்ன அது சரியோ? அதான் இந்த அப்படி அப்படி என்னது பாவம் இல்லை. சந்தோஷப்படுவது சரியா? அப்புறம் இல்ல அதான் நான் சொல்லி சொன்னேன். இப்ப பிள்ளைகள் வந்து பிஸியா வச்சிருக்காங்க. எங்களுக்கு தான் பிரச்சனை. உண்மைதான். என்னடா புத்தனா பிள்ளைகளுக்கு எங்கட பேசிக் வேல்யூஸை சொல்லி வளர்த்துட்டா ஒன்றுக்கும் குறை பண்ண தேவையில்லை. அவங்க நல்லா வந்துடுவாங்க. எங்களுடைய அம்மா அப்பா கதைகள் கூட அப்படியே ஏதாச்சும் நான் படிக்கல அப்பா சொன்னார் இன்ஜினியரிங் படிக்கிறா படிச்சுட்டு அதை மிச்ச கனடால பில்டிங் கட்டி கொடுத்துட்டே படத்தையும் காட்டையில் ஆளையும் காட்டேன் படத்தையும் காட்டையில் ஆளையும் காட்டேன் படத்தை பார்க்கல சரி. படத்தை பார்க்காட்டி உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்காது. சோ எது கிடைக்குதோ அதை விடுங்க. எந்த நிலைமை அப்படியே மாப்பிள்ளைய பார்த்து போட்டு வந்து சொன்னாங்க. அவர் தொப்பி போட்டு நல்ல ஸ்டைலா இருக்கிறார். நானும் சரி வெளிநாட்டு மாப்பிள்ளை அப்படி இருக்கிறாருன்னு யோசிச்சேன். பிறகு பார்த்தா மனவரையிலையும் தலைப்பாகையோட வந்து நான் சரி ஓகே ஹேண்ட்ஸமா இருக்கிறீங்கன்னு நினைச்சேன். கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் என்னால ஓடவும் முடியல. சில ஆட்களுக்கு கல்யாணம் முடிச்சா அப்புறம் மண்டையில மேகலாம். சில ஆட்களுக்கு கல்யாணம் கேள்விப்பட்டாலே மண்டையில மேகலாம். இன்செக்யூரிட்டியான ஆட்களுக்கு தான் இந்த பிரச்சனை. வாசி இவரோட உங்களோட 30 வருஷத்து அந்த அதிகம் விடுங்கோ பிளீஸ். புத்தன் என்ன உங்களுக்கு அறிவு இல்லையா? பொது அறிவு வேண்டாமா? பிள்ளைகளுக்கு வாசி 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 வெயிட் வெயிட் என்ன கேட்டீங்க? பொது அறிவு வேண்டாமாட்டு. வாசி நீங்கள் பொது அறிவை கேட்கிறீங்க. அவருக்கு பொதுவாயே அறிவு. இவாக்கு குத்தனா உங்களுக்கு இப்ப கொஞ்சம் ஏதோ கிரகங்கள் பிள்ளையா இருக்குது போல இருக்குது. அதை விடுங்க. எனவே குத்தனா அவங்களுக்கு ஒரு பேசிக் வேல்யூஸை சொல்லி வளர்த்துட்டேன்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் பெறாதவங்க நல்லா வந்துருவாங்க. இதை விட்டுட்டு சும்மா வாசி கொஞ்சம் வேலை இருக்கு. இந்த மனுஷன் இந்த கராஜ கிளீன் பண்ணி சொல்லி ஒட்டி அடியான கொடுத்தோம் சரியோ? நாம கிளீன் வாரம் கொஞ்சம் காய்ச்சல் வரணும் சரியோ? யூ கேரி ஆன் குத்தனா நான் ஃபாலோ வந்துட்டு தானே. ஓகே ஓகே அக்கா பின்ன சரி எப்படி சொல்லுங்க. என்ன இருந்த போல ஓடி வந்துட்டீங்களா? இப்படி அக்கா இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நான் இப்ப இவ்வளவு மட்டும் பார்க்கண்டு வரையில. சரி நான் இந்த ஃப்ரெண்ட் பார்க்கையில் அவன் இருக்கப்பா அவளை பார்க்கத்தான் நான் வந்தனா. ஓ அந்த லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்களா? அவ வந்தான். அவ பார்க்க எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவக்கு என்ன நடந்துருமோன்னு சொல்லி அவளோட ஒரு 1 வீக் ஒரு மோரல் சப்போர்ட்டுக்கு நின்றுட்டு இவளும் தங்கச்சியும் பாவம் தானே ஒரு 2 நாள் நின்றுட்டு போகும் வந்துட்டு வந்தனா. அக்கா என்ன மோரல் சப்போர்ட் அப்படி இப்படி என்ன கேக்குறீங்க? டிப்ரெஷன் அப்படி ஒண்ணும் இல்ல தானே? கொஞ்சம் டிப்ரெஷன் போல தான் இருக்குது. ஓ ஐ சி. அக்கா உங்களுக்கு தெரியும் நான் அந்த ஃபீல்ட்ல தான் வேலை செய்றேன். என்னால ஹெல்ப் பண்ணமாட்டா ப்ளீஸ் கேளுங்க. என்ன ப்ளீஸ் கேளுங்க. என்ன அட கடவுளே நான் உண்மை மறந்துட்டேன். இப்ப அவங்க அப்பா இப்படிப்பட்ட ஒரு உதவிதானப்பா தேவை. இருக்கட்டும் அக்கா. சரி என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க மிச்சத்தை. என்னத்தை சொல்றது? ஹஸ்பண்டும் வைஃபும் இவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஓ ஹஸ்பண்ட் கொஞ்சமா குடிக்க தொடங்கிட்டார். அதை அவ முதல்ல அதை கண்டும் காணாம பெருசா எடுக்கல. சரி அக்கா கனடாவில குடிக்கிறதுன்னு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா அளவோட இருக்கணும். இவர் கொஞ்சமா குடிக்க தொடங்கி இப்ப அளவுக்கு அதிகமா இல்ல குடிக்க தொடங்கிட்டார். நீங்க சொல்றீங்க குடிதான் பிரச்சனை காரணம் என்று. சி குடி பிரச்சனையில ஆரம்பம் தான். பிறகு என்ன குடிக்க தொடங்கி வேலைக்கு மெல்ல மெல்ல போவான். ஓ வீட்டுல சின்ன சின்ன சண்டையா. அவன்
அவளும் பாவம் தானே பொறுமையா பொறுத்து பார்த்தேன். இன்றைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்துவான்னு. இப்ப எத்தனை வருஷம் தெரியுமே. இப்ப வந்து அவள் இப்ப நல்ல வேலைக்கு போறபடியா ஒரு மாதிரி அவள் ஏதோ சமாளிச்சு கொண்டு போறா. இப்ப இங்கத்துக்கு அவன் வேலை நல்லா இருக்கு. அப்ப அவளுக்கு இப்ப என்ன பிரச்சனை? இப்ப பிள்ளைகள் வளர தொடங்க. அவர் பிள்ளைகளுக்கு என்ன கை வைக்க பாக்குறேன். No, that's wrong. That's very wrong அக்கா. எங்களுக்கு ஒருத்தருக்கும் அடிக்கிறதுக்கு உரிமை இல்லை. இப்போ அவளை விட்டு நாளைக்கு பொறுத்து கொண்டு இருக்கிறது மெல்ல மெல்ல பொறுத்து கொண்டு இருந்துட்டு அவள் 2-3 தினம் தன் தாயிட விட போயிட்டா என்ன பாவம். பிறகு மெனம் கேட்குறேன். பிறகு திரும்பி வாங்குது. விசாரி திருப்பி வாரத்துக்கு வீட்டு ஆதார் போய் கெஞ்சி கூட்டாடி வாடா என்ன செய்யறது. அவ திரும்பி வந்துடுவா என்ன. பிறகு இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னா அவ பிள்ளைகள் வந்துட்டாங்க. இப்போ பிள்ளைகள் வளர்ந்துருங்க. அவ பிள்ளைகள் வந்து தாயிட்ட சொல்லி பார்த்துக்கிறோம். எங்களுக்கு இவ்வளவு வசதியமா நாங்க அனுபவிக்கிறோம். அதுவும் தான் என்ன செய்யும். அவன் மூத்தவனுக்கு இப்போ 17-18 வயசு. அவன் வீட்டை விட்டு போயிட்டான். அவன் 2வது ஆண்டு இருக்கிறான். அவனை பாக்கிறான். அவன் இந்த செட்டியில குந்தி கொண்டிருக்கிறது, அறைய போய் போட்டி போட்டிருக்கிறது, சாப்பாடும் இல்லை. உனக்கு தெரியும் இல்லை என்ன மார்க்ஸ் எடுத்தவன். பள்ளிக்கூடம் போறேன் என்ன என்ன அக்கா உன் ஃப்ரெண்ட் படிச்சவா இல்ல? அவருக்கு தெரியாதா இப்படியான ஒரு பெரிய பிரச்சனை வீட்டுக்குள்ள வருதுன்னா வெளியால போய் ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கணும். அது சரியான மொக்கு. இந்த செலவேதுன்னு சொல்லும் ஒன்றையும் வெளியில சொல்லாம எல்லாத்தையும் மறைச்சு போன் எடுத்து தன்னை தாக்கி மட்டும் சொல்லுவான். அதுல பிள்ளைங்க அதுவும் பாவம் தானே. அதுவும் என்ன செய்வான், நீ அம்மா சமாளிச்சு போன்னு அவருக்கு புத்தி சொல்லுவாங்க. அக்கா இதுதான் எங்க சமுதாயத்துல உள்ள 2 பெரிய பிள்ளை. என்ன சொல்லுங்க பாப்பா? முதலாவது பிரச்சனை, எங்கட வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. மற்றவன் குடும்பத்துக்குள்ள கொண்டே மூக்க நுழைக்கிறது முதலாவது பிரச்சனை. அடுத்த பிரச்சனை என்ன சொல்லுங்க பாப்பா? எங்க வீட்டுக்குள்ள பெரிய தலை போற மாதிரி பிரச்சனை இருக்குது. ஆனா அது மற்றவனுக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவினமண்டு அதை மூடி மறைச்சு தாங்களே கேள்வி பண்ணுதல். அக்கா என்ன செய்யறது? அப்படி எக்ஸ்பிளைன் பண்றது உனக்கு தெரியுங்க. அவள் இயலாத கட்டத்துல இருக்கிறா என்ன இதை அவன் முதலே செய்திருக்கோம். வாசுகி நீ இப்ப என்ன சொல்ல வாரு? டிவோர்ஸ் எடுக்க சொல்லியோ? நான் டிவோர்ஸ் கொண்டு சப்போர்ட் பண்ணி கிடைக்க இல்லையாக்கா. ஆனா பேரண்ட்ஸால பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் பேரண்ட்ஸ் பிரச்சனை செகண்டரியா மாறும். பிள்ளையோட பிரச்சனையை ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேணும். இதால பிள்ளைகள் பிசிக்கலியோ அல்லது மென்டலியோ அஃபெக்ட் பண்ணப்படாமல் இருக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணலாம்? பேரண்ட்ஸ் முதல்ல ஹெல்ப் பண்ணலாம். இதை விட்டுட்டு சொசைட்டி what is this அக்கா? இதால எத்தனை பிள்ளைகளுக்கு எத்தனை விதமா கஷ்டப்படுகிறாளே. என்ன இன்னும் கதை முடியே இல்லையா? என்ன வாசி டீ அப்படியே கிடக்கு இங்க வச்சுட்டு போயிட்டீங்க. கோயிலுக்கு போறாண்டு இந்த பையன் போகலையே. அவ மகன் வரைக்கும் போக மாட்டான். இப்பதானே போனீங்க கராஜ் கிளீன் பண்றது எல்லாம் செய்திட்டீங்களோ? கராஜ் கிளீன் பண்ற பெரிய வேலை. இவன் சப்பாத்த ராசத்துக்கு போடுறது போடு. சரி போட்டு சாமான் அதை வந்து கரைஞ்சுட்டா கராஜ் ஓட்டி மாதிரி கிளீன். கரைஞ்சு ஓட்டி கிளீன் இருக்கலாம் அப்படிங்களா? என்னது? கரைஞ்சு ஓட்டா அடிச்சு வரலாம் இதே. முன்ன அனுபவம் இருக்குது அப்ப. பரவாயில்லை. வாசி இங்க வாங்க இவட்ட கதையே போடுவோம். இங்க அக்கா கூட சொல்லி இருப்பா தானே தன் ஃப்ரெண்டை பற்றி. அந்த பிள்ளை நிறைய படிச்சிருக்கப்ப ஆனா உண்மையில ஒரு பிரியோசனம் ஒரு இந்த பிரச்சனைய அவ ஆரம்பத்திலேயே ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுத்து நிப்பாட்டி இருக்கலாம். என்ன ஆல்கஹாலிசத்தையோ என்னத்தையோ அவ அதை ஒண்ணும் செய்யல. ஊர் என்ன செய்ய மாட்டேன். எனிவே அவ திருப்பி வந்து உங்களோட உதவி கேட்க போறது. நீங்கள்லாம் ஒரு மாதிரி அக்காவோட போய் அவ கூப்பிளான ஏழுமான ஹெல்ப்ப செய்யும். என்னட்டு விளங்குதுல வாசகி எங்கட சனம் என்னண்டா லைஃப்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அல்லது யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகி ராங் டிசிஷன்ஸ் எடுக்கல. அது டிரெக்டாயும் இன்டெரக்டாயும் கிட்ஸை போய் பாதிக்குது. என்ன அது இந்த ஜனம் யோசிக்கிறது இல்ல. அது மாத்திரம் இல்ல தேவை. என்ன சொல்லுங்க அப்ப இந்த ஓன் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இப்ப ஒரு 15-16 வயசுல இருந்து ஒரு 20-25 வயசு பிள்ளைகளுக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையில தான் ரொம்ப கருத்து வேறுபாடுகள். அதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன சொல்லுங்க பாப்போம்? எக்ஸ்பெக்டேஷன்ஸ். பேரண்ட்ஸ் என்ன நடக்குது? அந்த ஜெனரேஷன்ல இருந்து வந்து நான் இன்ஜினியரிங் செய்ய முடியல, ஐயோ நான் சின்ன மிருதங்கம் பழகி இருக்கலாமே, இவ்வளத்தையும் பிள்ளைகளை திணிக்க பார்க்கிறேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இஸ் காசிங் வெரி மச். இது மட்டும் இல்ல வாசி, இன்னொரு பிரச்சனை கம்பேர் பண்றது. இங்க பாருங்க, ஒவ்வொரு வீட்டு வசதி வாழ்க்கை முறையெல்லாம் வித்தியாசம் என்ன விளங்குதா? அப்ப நீங்களும் அந்த வீட்டு பிள்ளையும் இந்த வீட்டு பிள்ளையும் கம்பேர் பண்ண கம்பேர் பண்ணாத பிள்ளைகளுக்கு துண்டா பிடிக்கும். அதுலயும் சில பிள்ளைகள்
மட்டும் அக்கா பொறுப்பு எங்கட பிள்ளை இதே சில பேர் நல்லா கேட்கீங்க அது மட்டுமே சொசைட்டி என்ன சொல்லும் சொந்தங்கள் என்ன சொல்லும் அவைக்காக எல்லா பிரச்சனையும் கஷ்டங்களையும் மறைச்சு அதனால கஷ்டப்பட போறது யாரு இந்த பிள்ளைகள் தான். அது உண்மைதான். பிள்ளைகளை கண்டிக்கத்தான் வேணும். ஆனா அது ஒரு லிமிட் இருக்கு. இப்ப பிள்ளைகளை வந்து நாங்கள் வடிவா அப்சர்வ் பண்ணி கொண்டு வந்தால் அந்த பிள்ளைகளோட சேஞ்ச் தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னா நாங்கள் அவதானிச்சு அவையோட தேவை என்னவோ அதுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க பழகுவோம். அதை நீ முதல்ல நீங்கள் செய்ய வேணும். டெஃபினட்டா குப்தனடா என்ன சொல்லுங்க குப்தனடா உண்மையா பிள்ளைகள் வந்து முந்தி இருந்ததை விட ஒரு சேஞ்ச் தெரிஞ்சு ரூமை பூட்டி போட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை முதல் கண்டுபிடிக்கிறது யாரு? பேரண்ட்ஸ். அந்த பிள்ளைகளுக்கு முதல் ஹெல்ப் பண்ணக்கூடியது பேரண்ட்ஸ். இந்த பேரண்ட்ஸால மட்டும்தான் செய்ய இயலும். ஆனபடியா பேரண்ட்ஸ் பிள்ளைகளோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. அது உண்மைதான். இதைத்தான் நாங்கள் அப்போ சொல்லி கொண்டிருக்கோம். Hey, morning. What a surprise. Everyone's here. இந்த பிள்ளைக்கு இந்த அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து ரெண்டு பேரும் ஒன்றா பார்த்ததே ஒரு சர்ப்ரைஸா இருக்கு. Hi Vendya, how are you darling? I'm good. How are you? I'm doing very well. So, how are things? What's the plan? Good. Today I'm actually going to Niagara Falls with my friends. Wow, that sounds like a plan, Amma. பொறு எங்க போற? நைரா ஃபால்ஸ் போ. ஆரோட அப்ப So many questions. Appa didn't tell you? அப்ப என்னது சொன்னேரம்மா இத சொல்றதுக்கு. I'm sorry. I thought Appa told you by now. I'm going to Niagara Falls with my friends. Anasha, Barney, and Charisma are coming, and Charisma's friends might come too. தாசாத்தி நோ இது ஒன்றும் வேண்டாம். சரியோ ஃப்ரெண்ட்ஸோட நீங்க 4 பேர் போயிட்டு ஏதும் நடந்துட்டேன்னு சொன்னா இங்க 4 பேர் 4 விதமா கதைக்கினா I can deal with it. So you're not going. Amma, calm down. These days, parents knows what their kids are up to. There's no need to worry. Calm down. நீங்க என்ன சொல்றீங்க? அவெல்லாம் விடுமாப்பா. இப்ப என்ன பிரச்சனை? போட்டு விரட்டுவேன். அது என்ன இது? அவள் வந்து கேட்ட உடனே எல்லாத்துக்கும் மோமோன்னு சொல்றீங்க. என்னமோ செய்யுங்க. எத்தனை பிள்ளைகள் சொல்லாமல் போயிட்டு நைட்ல போயிட்டு விடிய வருது. இவள் உனக்கு சொல்லிட்டு போறான். இவங்க 2 மாமலை பிள்ளை தானே. Amma, can you make me coffee, please? உனக்கு தனியா ஒரு ட்ரிப் போறதுக்கு பிளான் பண்ண தெரியுது. ஆனா ஒரு கோப்பியை இந்த வயல போட தெரியுது. It's so well though. ஓயா இப்படியே சொல்லி பெரிய வேண்டாமா. சரி போட்டு வரேன். Okay, I'm gonna go pack and I'll be back. ஓகே. இங்க வாங்க. என்னது? இவள் வந்து கேட்டோட எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்றீங்க. அவனோட சும்மா மேல கட்டி கொண்டிருக்கிறீங்க. அவளை பார்த்து எவ்வளவு ஓப்பனா காய்ச்சிட்டு போறான். இவன் என்னடாண்டா எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சரியா பின்னது. 4 பேர் பெட்ட வழியில போறான்டா என்னப்பா செய்யறது? வாசி. Did you listen to this? என்ன சொல்ற? அவன் கட்டு போயிடுவாங்க இவர் சொல்ற. குப்தரண்ணா என்ன கலைக்கிறீங்க? அவனை பற்றி 4 பேர் நல்லதா சொல்லத்தான் நான் கேள்விப்பட்டிருப்பேன். அதை விட்டுட்டு நீங்களே பயப்படுறீங்க. அவனை மாதிரி பிள்ளைகள் இருக்கணும்னு ஆசைப்படுது சார். அவன் சரி உங்களோட இறங்கி வந்து கதைக்கே இல்லை. அவள் ஓப்பனா கதைக்கல. நீங்கள் ஓப்பனா போய் கதைங்களா அவனோட. I'm not being rude with you. I'm trying to say something. இங்க வாசி போன கிழமை இவருக்கு இருந்த போல நெஞ்சிலோ வந்துட்டேன். நான் சரி சாதம் நெஞ்சுதானே ஒரு இஞ்சியில ஒரு காஃபி போட்டு கொடுத்தா ஓகே ஆயிரும் அப்படி என்று யோசிக்க அவன் நோ அப்பா இஸ் இன் சிவியர் பெயின் யூ ஹேவ் டு கால் தி ஆம்புலன்ஸ் அம்மா அது இது பதச்சு போறானே. கேரா இருக்காங்க சொல்லுங்க பாப்பா. இவ என்ன சொன்னாங்கல என்ன நினைச்சா? நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு என்ன நினைச்சா? என்ன இன்சூரன்ஸ் பேப்பரோட போய் தேடி இருப்பாங்க. நீங்க இது சொன்னதுக்கு தேங்க் யூ. ஏன் சொல்ல போறீங்க? எனக்கு அந்த டைப் வேற இல்ல. எங்க வச்சிருக்கீங்க இன்சூரன்ஸ்? அங்க இருக்கு சரியா? அது சரி. மாசம் பிடிக்குதுப்பா. What are you talking about? Varun? Yeah. Oh my goodness. Leave him alone. Not only did he get on the honor roll, he also got excellent academic references. That's it. Parents just don't understand what children go through. That's true, darling. Not only do we face social criticism, we also take on the criticism trying to be the perfect child for you and take on your dreams and your expectations. It's very true, Amma. It's too much. Yeah. இல்ல உண்மைதானே நான் சொல்றேன். What's happening here? Ariama? Oh, hi. What's happening here? Ariama? Oh, hi. Are you doing a house party or something? Hi, Rasa. Varun, they're so worried about you. You still worried about me?
Appa, I thought we went over this 1,000 நான் times. இங்கே எல்லாம் இங்கே Now, I understand when you came to Canada, it was all about survival, and I appreciate that so much. But for me and Akka, it's different. I mean, from day one, it was piano class, violin class, dance class, Tamil class, tuition every night. How many classes? You made Akka take grade 12 physics in grade 9. So, like, with that being said, I mean, when I just asked for 2 months to hang out with my friends before going on to university, I really request that you I am okay with that, Rasa. அவன் சொல்றது விளங்குது தானே உங்களுக்கு 4 வயசு வந்த உடனே 2 வயசுல விட தொடங்கி போட்டு வாசி 4 வயசுல அவனை கூட்டி போட்டு வாப்போடா தெரிஞ்சு நாங்களும் அவனுக்கு பின்னால தெரிஞ்சு அவனுக்கு பியானோ லைட்டே தெரியாத நேரத்தில் முடியாத பியானோ கிளாஸ்ல போயிட்டு பிறகு பிறகு படிக்கிறேன் அவனுக்கு கை பத்தாது அதுக்கு அநியாயமா நாங்கள் காசு இந்த காசெல்லாம் சேர்த்துட்டு இன்னைக்கு இன்னொரு $1 வீடு வேண்டி இருக்கு இதெல்லாம் செய்து முடிச்சா பாவம் என்ன அப்ப இதெல்லாம் செய்து அவன் கஷ்டப்படுறான் தானே அப்ப நாங்கள் வந்த நாங்கள் இங்க சர்வைவ் பண்றதுக்கு இதெல்லாம் செய்தோம் அவன் சொல்றது சரிதானே அவனும் 2 மாதம் சந்தோஷமா இருந்துட்டு போகட்டும் ஸ்கூலுக்கு அவன் சொல்றதும் சரிதான். என்ன பிரச்சனைன்னா விடியோலும் போய் டிவியை போட்டா பேட் நியூஸ், விடியோலும் போய் பேப்பரை பார்த்தா அதுல பேட் நியூஸ். இதுல பார்க்கத்தானே இப்ப பயமா இருக்குது. நான் மனதில்லை Appa. The struggles that we feel may seem small or trivial compared to what you went through. We understand that. But to us, it feels like the whole world just collapsed or even accumulates to something bigger. அவள் சொல்றது சரிதானே. இந்த பிள்ளைகள் எத்தனை பிரச்சனைகளால இந்த பிரச்சனை படுதலாண்டு இந்த பேரண்ட்ஸுக்கு ஒன்றும் தெரியல. அது மாத்திரம் இல்லையா அக்கா, என்ன சொல்லுங்க பாப்போம். நான் பேரண்ட்ஸ் என் பிள்ளை சொல்லல, பிள்ளைகளையும் பிள்ளை சொல்லல. ஆனா பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்க பாப்போம். பிள்ளைக்கு யூனிவர்சிட்டி ஃபீஸ் கட்டிட்டேன், பிள்ளைக்கு ஒரு காரை வாங்கி கொடுத்துட்டேன், டவுன் டவுன்ல ஒரு கொண்டமேகத்தை வேண்டுறதுக்கு ட்ரை பண்றேன் பிள்ளைக்கு. இப்படி எல்லாம் தொடங்கிட்டோம்னு சொன்னால் நாங்கள் பிள்ளைகள எல்லா தேவையிலையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். ஆனா வேற அதர் திங்ஸ் பிள்ளைகள் எங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குதல் எங்களுக்கு அது விளங்குது இல்லை. Appa, so I'm not telling you what to do, but you raised us so well. With that being said, I mean, like, I can't expect you To understand. இல்ல ராசா. with that being said, I mean, like, அவன் என்ன சொல்ல வந்து ஒன்னும் யோசிக்காதீங்க. அப்பா ஒண்ணு முன்னில போவோம் இல்ல என்னண்டா பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் ஒரு கான்ஃபிடென்ட்டா கொடுக்க வேணும். என்ன பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல, அம்மாட்டப்பா அப்பாட்டப்பா நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம் ரெண்டு ஒரு கான்ஃபிடென்ட்டா பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணும். சரியா? Sometimes we just need a hug. Yeah. Ask us questions. That's all we need sometimes. இது மாத்திரம் இல்ல, இப்படி பிள்ளைகளோட ஓப்பனா அண்டர்ஸ்டாண்டிங்கா பிள்ளைகளுக்கு ஒரு ஆள் சப்போர்ட்டா இருந்துட்டோம் சொன்னால் நாங்கள் இன்னத்துக்கு போரி பண்ண வேணும், சந்தோஷமா இருந்துடலாம். சாட்டியா சொன்னேன், இதுதானே தேவை. ரைட். Appa, I know you said you wanted Starbucks last week, so here you go. Thanks. Thank you. உங்களை பற்றி நாங்கள் ஒன்றும் பிள்ளையா ஒன்றும் நினைக்கல ராசா. ஆனா உங்களோட வயதை நினைச்சு இந்த நாட்டை நினைச்சு நடப்புகளை நினைச்சு கொஞ்சம் கவலைப்படுறாரே அப்பா தவிர உங்களை ஒருத்தர்லையும் போக முடியல. என்ன பிரச்சனை என்றாலும் நீங்க 2 பேரும் எங்கள்கிட்ட வர வேணும், எங்களோட கதைக்க வேணும். We are there for you. Amma, Appa, trust us and find your own way. We'll all be okay. Yes. இந்த சப்போர்ட் தானே தேவையா? கைதட்டலை பார்க்கும்போது அதிகமான வீடுகளில் இதுதான் இடம்பெறும். யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியினரின் காலத்தின் குரல் நாடகத்தை உண்மையிலேயே மனமிட்டு ரசித்தோம். இந்த காலத்தின் குரல் நாடகத்தில் பங்கு பெற்றவர்களுக்கான கௌரவிப்பினை தேவகி முனீஸ்வர ராஜா அவர்களை நாங்கள் இப்போது மேடை கிடைக்கிறோம். அவருக்கான கௌரவத்தை வழங்குவதற்காக யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரியின் முன்னாள் ஆசிரியை செல்வி நல்லம்மா குழந்தைகள் அவரோடு இந்த நாடகத்தில் பங்கு பெற்றிய அத்தனை கலைஞர்களையும் அழைக்கிறோம். சந்திரகுப்தன் சமந்தன், ஜெயந்தி நாகேஸ்வரன், வாசுகி ஜெயேந்திரன், வருண் கருணாகரன், தன்யா நவரீதன் ஆகியோர் மேடைக்கு கொண்டிருக்கிறார்கள். அந்த கௌரவம் இப்போது மேற்கொள்ளப்படுகிறது.
காலத்தின் குரல் நாடக குழுவினருக்கான கௌரவிப்பை மேற்கொண்ட யாழ் இந்து மகளிர் கல்லூரியின் முன்னாள் ஆசிரியை செல்வி நல்லம்மா குழந்தைகள் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி.